ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் உதய் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஃபேமிலி படம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை செல்வகுமார் திருமாறன் இயக்கியிருக்கிறாரு, கே பாலாஜி தயாரிச்சிருக்கிறாங்க. உதய் கார்த்திக்குடன் இணைந்து விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா, மோகன மகேந்திரன், பார்த்திபன் குமார், ஜனனி ஆர்ஜே, பிரியங்கா, ஸ்ரீஜா ரவி, கவின் ஜிடி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் தீபாவளி அன்று கதாநாயகன் உதய் கார்த்திக்கின் குடும்பம் கதாநாயகி அப்பா கொடுத்த புகாரால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கின்றனர். எதற்காக என்று ஃப்ளாஷ்பேக்கில் கதை சொல்லப்படுகின்றது. கதாநாயகன் உதய் கார்த்திக்கு 2 அண்ணன்கள், விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார். பெரிய அண்ணன் விவேக் பிரசன்னா வக்கீலாக இருக்கின்றார். சின்ன அண்ணன் பார்த்திபன் குமார் ஐடியில் வேலை செய்கின்றார். உதய் கார்த்திக் சினிமா இயக்குனராக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். உதய் கார்த்திக் முயற்சி செய்கின்ற காலங்களில் நிறைய அவமானங்களை சந்திக்கின்றார். இந்த சூழ்நிலையில் ஒரு காதலியும் சீட்டிங் மூலம் கிடைக்கிறார். பெரிய தயாரிப்பாளர் கம்பெனியில் இருந்து உதய் கார்த்திக்கு அழைப்பு வர நேரில் சென்று கதை சொல்ல, கதை பிடித்து போய் அட்வான்ஸ் 5 லட்சம் கொடுக்கின்றார். உதய் கார்த்திக் இதை தன் குடும்பத்தினரிடம் சொல்லி செக்கை கொடுக்கின்றார். இந்த சூழ்நிலையில் 2வது அண்ணனுக்கு பெண் பார்த்து நிச்சயம் செய்யப்படுகின்றது. கதாநாயகன் உதய் கார்த்திக் மதுரை சென்று ஹீரோவிடம் கதை சொல்ல, கதை பிடித்து போன ஹீரோ அதில் சில கரெக்ஷன்கள் செய்ய சொல்கின்றார். வேண்டா வெறுப்பாக தயாரிப்பாளரின் நெருக்கடியால் அதையும் ஏற்றுக்கொள்கின்றார் உதய் கார்த்திக். மதுரையில் உள்ள காதலியையும் சந்தித்துவிட்டு சென்னை வருகின்றார். வந்தவுடன் தயாரிப்பாளர் ஆஃபீஸுக்கு செல்கின்றார் உதய் கார்த்திக். ஆஃபீஸ் பூட்டி இருக்கின்றது. தயாரிப்பாளருக்கு ஃபோன் செய்கின்றார். தயாரிப்பாளர் ஃபோனை எடுக்கவில்லை. பல நாட்கள் முயற்சி செய்கின்றார். தயாரிப்பாளர் ஃபோனை எடுக்கவில்லை. என்னவென்று தெரியாமல் நாட்கள் மாதங்கள் ஆகின்றன. சில மாதங்கள் கழித்து தயாரிப்பாளரிடமிருந்து ஃபோன் வருகின்றது. அவசரமாக அலுவலகம் வர சொல்கின்றார். உதய் கார்த்திக் 2 அண்ணன்களையும் அழைத்து கொண்டு அலுவலகம் செல்கின்றார். தயாரிப்பாளர் உதய் கார்த்திக்கிடம் கதையின் பெயர் போட்டுவிடுகின்றேன், ஹீரோ உன்னை இயக்குனராக ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் உன் கதையை நானே இயக்குகின்றேன் என்று தயாரிப்பாளர் சொல்ல வாய் தகராறு ஆகின்றது. பின் உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார் மூவரும் வெளியே வந்து என்ன செய்வது என்று யோசிக்க, ஒரு கட்டத்தில் விவேக் பிரசன்னா நாமே படத்தை தயாரிக்கலாம் என்று சொல்லி, நம்மிடம் பணம் இல்லையே என்று கதாநாயகன் உதய் கார்த்திக் கூற, பார்த்திபன் குமாரிடம் கேட்க, ஃபேமிலியே ஒன்று சேர்ந்து படம் எடுக்கின்றோம் என்று விவேக் பிரசன்னா சொல்கின்றார். தம்பியை இயக்குனராக்க ஃபேமிலியே ஒன்றாக சேர்ந்து படம் தயாரிக்க முயற்சி செய்கின்றனர். அவர்கள் முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார் மூவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். கதையின் நாயகியாக சுபிக்ஷாவின் நடிப்பு அருமை. தாத்தாவாக மோகன சுந்தரம், நண்பனாக கவின் ஜிடி, அம்மாவாக ஸ்ரீஜா ரவி மற்றும் ஜனனி ஆர்ஜே, பிரியங்கா என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். அனிவி, அஜேஷ், அசோக் இருவரும் பாடல்கள் இசையையும் பின்னணி இசையையும் சிறப்பாக செய்துள்ளார்கள். மெய்யேந்திரனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஆர் சுதர்சனின் எடிட்டிங் ஷார்ப். எடுத்துக்கொண்ட கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லி வெற்றி படமாக ஃபேமிலியுடன் அமர்ந்து பார்க்கக்கூடிய படமாக கொடுத்துள்ள இயக்குனர் செல்வகுமார் திருமாறனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.